நாகர்கோவில் சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி திமுக நடைப்பயணம் மேற்கொண்ட நிலையில் சுரேஷ் ராஜன் எம்எல்ஏ உள்பட 60 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகர்கோவில் நகரில் சாலைகள் குண்டும் குழியுமாக மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. குறிப்பாக சவேரியார் கோவில் சந்திப்பிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலை மோசமான நிலையில் வாகன போக்குவரத்திற்கு உகந்ததாக இல்லாமல் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். இந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி திமுக சார்பில் நாகர்கோவில் சவேரியார் கோவில் சந்திப்பிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை திமுக சார்பில் நடைப்பயணம் தொடங்கப்பட்டது. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சுரேஷ் ராஜன் தலைமை நடைபெற்ற இந்த நடைப்பயணத்தில் திமுகவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். நடைப்பயணமாக வந்த திமுகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுரேஷ் ராஜன் உள்பட 60 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அருகிலுள்ள மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் வரை உள்ள ரோடுகள் மிகவும் மோசமாக நடந்து கூட செல்ல முடியாத ஒரு சாலையாக தேசிய நெடுஞ்சாலை இருப்பது வருத்தத்துக்குரிய செயல் மட்டுமல்ல. இந்திய திருநாட்டில் இப்படி ஒரு மோசமான சாலையை பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேசிய நெடுஞ்சாலை மிகவும் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சாலைகளை செப்பனிட 2 மாதத்திற்கு முன்பாக எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த பெஞ்சமின் அவருடைய தலைமையில் இதே பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நிகழ்ச்சி நடத்தி தேசிய நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த அதிகாரிகளிடத்தில் அதன் மூலமாக நாங்கள் எடுத்து கூறினோம். அதற்கு பிறகும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த அதிகாரிகள் செயல்படாத காரணத்தாலும் இன்று ஒரு தேசிய நெடுஞ்சாலையை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு நடைப்பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் உடனடியாக இந்த சாலைகளை செப்பனிட வேண்டும். ஏனென்று சொன்னால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பகுதியை சார்ந்தவர்கள் கோட்டாறு பகுதிக்கு வருகை தந்து பல்வேறு பொருட்களை வாங்கி செல்வது பல ஆண்டு காலமாக பல தலைமுறையாக இருந்து வருகிறது. அவர்களெல்லாம் எந்த அளவிற்கு சிரமப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் நேரடியாக பார்த்த காரணத்தால் தான் இன்றைக்கு வேறு வழியின்றி இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இந்த போராட்டத்திலும் இந்த அரசாங்கம் செவிச்சாய்க்கவில்லை என்று சொன்னால் இதே பகுதியில் மறியல் போராட்டத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்கள் நலன் கருதி நடத்தும் என்பதை இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.